வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பு சார்பில் சென்னை கார் வியாபாரிகள் சங்கத்தின் 6ஆம் ஆண்டு பொதுக்குழு புதிய நிர்வாகிகள் பொறுப்பு ஏற்பு விழா சென்னை மாதவரம் விஜய் பார்க்லிக் எட் சாதிக் பாஷா தலைவர் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய துணைத் தலைவர், அகில இந்திய வணிகர்கள் சம்மேளனம் டாக்டர் AM விக்ரமராஜா கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிவித்து சால்வை அணிவித்து பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்வில் வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் SMP செல்லதுரை, பொதுச் செயலாளர் ராஜா குணசேகர், பொருளாளர் SG சுரேஷ், மாநில இணை செயலாளர் பேரமைப்பு காமாட்சி ரவி செல்வம், KR செல்வம், மாநில இணை செயலாளர் கௌரவ தலைவர் M தாமோதரன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் KP புருஷோத்தமன், S ராஜா, சங்கர், N சிவகுமார், T பாலசுப்ரமணியம், N ரவிச்சந்திரன், S முத்து சிவா, S கோபி, N மாரிமுத்து, JPR ரகு, மகளிர் அணி S சாந்தகுமாரி, P மாதவன், KV திருப்பத்தையா, AY பொன்னுவேல், AL செய்யதுகரீம், K நவமணி செல்வம், T கமுதி கண்ணன் என அனைவரும் கலந்து கொண்டு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு கார் விற்பனையாளர் சங்கம் என்பது மரியாதைக்குரிய சிவகுமார் தலைமையில் இருக்கின்ற அனைத்து சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த உள்ளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செய்தியை சொன்னார் சிவகுமார், நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னார். ஆனா உங்க ஒரு கடை முன்னாடி கார் எத்தனை கார் நிக்குது? 10 கார். கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் சென்னை கார் வியாபாரி சங்கத்தினுடைய 6ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. இந்த நிர்வாகிகள தலைவர் சாதிக் அவர்களும் மற்றும் 2026ஆம் ஆண்டு தொடங்குது 6வது ஆண்டு துவக்க விழா. ராஜ குணசேகரன் செயலாளராகவும் மற்றும் சுரேஷ் பொருளாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையாக இன்னைக்கு விழா நடந்தது. தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசனை நல மாநில கூட்டமைப்போடு இணைந்து செயல்படுகின்ற நம்முடைய தேசிய அகில இந்திய துணைத் தலைவர், வணிகனின் பாதுகாவலன் ஐயா விக்ரமராஜா அவர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள். இந்த விழாவின் மூலமாக நம்முடைய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். RC புக் தபாலில் அனுப்புவது பாத்தீங்கன்னா, RC புக் எல்லாமே எக்காரணத்தை கொண்டோ தபால்ல தான் அனுப்புவோம் சொல்லி ஒரு சுற்றறிக்கை 2022ஆம் ஆண்டு பிறப்பிச்சாங்க. அது இன்னைக்கு பழைய வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகள், அது கமர்ஷியலா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், இன்னைக்கு மிக பாதிப்படைஞ்சிருக்கும். நம்முடைய பேரமைப்பு தலைவரோட இணைஞ்சு நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அவர்களை சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம். 234 சட்டமன்ற உறுப்பினருக்கும் மனு கொடுத்திருக்கோம். இதெல்லாம் போக இன்னைக்கு மிகுந்த சிரமம் ஆன்லைன் வியாபாரம். தயவு செஞ்சு இந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாக சொல்லுங்க. மக்கள் நேரடியா வாகனங்களை வாங்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குளத்தூர்ல 140 ஆபீஸ் இருக்கு வரிசையா. உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைன்ல சாப்பிட்டு காரை வாங்கினீங்கன்னா நீங்க உறவே பார்க்க முடியாது. நாளைக்கு எடுத்து போட கூட உங்களை ஆள் இல்லாம போயிடுவான். தயவு செஞ்சு ஆன்லைன்ல கார் வாங்காதீங்க. உங்களை நம்பிதான் இருக்கோம். நல்ல வாகனம் கொடுக்குறோம், நேரடியா பேசி வாங்குங்க. பொதுமக்களுக்கு எங்களோட கோரிக்கை சொல்றோம். அதே மாதிரி அரசு இந்த RTO அலுவலகங்கள் RC புக்கை கையில கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணும். அதாவது பொதுமக்களுக்கு தபால்ல தான் அனுப்புறாங்க. இந்த தபால் அனுப்புறதுனால நிறைய சிக்கலை வாகன வணிகர் சந்திக்கிறோம். காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு வண்டியை வாங்கும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய் வாகனம் வாங்கும் போது அவர் கடன் நிறைய வச்சிருப்பாரு. அந்த வண்டியை விற்பனை பண்றவரு இந்த 10 லட்சம் ரூபாயை கட்டி நம்ம RC புக்கெல்லாம் கையில வாங்கி NOC கையில வாங்கி RTO அலுவலகத்துல கொடுக்குறோம். அது திரும்ப வேலை பார்த்து நம்மகிட்ட வருவாங்க. அந்த அமைப்பு 2022 மாற்றப்பட்டு அதே RC ஓனருக்கு தான் RC புக்கு போகுது. அப்படிங்கும்போது நிறைய பஞ்சாயத்து ஆகுது.
வாகனங்களை வாங்கி விற்க முடியல, காலதாமதாவது. ஒரு ஆர்சிப்புக்கு 2 மாசம் 3 மாசம் ஆகுது வீடு வந்து சேர்றதுக்கு. அப்ப வியாபாரி மிக பாதிக்கிறோம். இந்த பாதிப்பு நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய எடுத்து சொல்லி துணை முதலமைச்சர் தலையிட்டு, ஏன்னா இன்னைக்கு நாங்க 15,000 குடும்பம் பாத்தீங்கன்னா லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டது தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பு. நாளைக்கு எங்களுக்கு வாக்கு இருக்கு. எங்க அமைப்புக்கு யார் நல்லது செய்யறாங்களோ பேரவைப்பு தலைவர் சொன்ன மாதிரி எங்களுடைய வாக்கை பதிவு பண்ணுவோம். இந்த எலெக்ஷன் எங்களுக்கு யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களோட பயணிப்போம் என்பதை மாநில கூட்டமைப்பின் சார்பாக தெரிவிக்கிறோம். வாழ்க நமது சங்கம், வளர்க நமது ஒற்றுமை. நன்றி, வணக்கம். மாநில ஒருங்கிணைப்பாளர், மாநில தலைவர் சிவகுமார்.